ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு வந்து சமைக்கிற கையோட இடையில வந்து இந்த ஜூஸ் அடித்து வைக்கிற வேலையை வந்து பார்த்துட்டேன். அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு அவங்களுக்கு ஏதாவது காலையில் கொஞ்சம் ஊட்டிட்டு ஒரு டம்ளர் ஜூஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பாட்டு குடிச்சிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. என்னென்னு பார்த்திங்கன்னா கேரட்டு, அதுக்கப்புறம் ஆம்லா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி, இதை மட்டும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி அது உங்களுக்கு தேன் ஏதாவது மிக்ஸ் பண்ணி ஜூஸ் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து ரைஸ் வந்து குக்கரில் வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் பொரியல். இந்த வடை சட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாயிடுச்சுங்க. இருந்தாலும் எனக்கு அந்த வடை சட்டியை விட்டுறதுக்கு மனசே வரல. ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரை எல்லாம் வந்து நல்லா சூப்பராக வந்து அதில் ரெடி பண்ணலாம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாழைக்காய், சேனைக்கிழங்கு, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதில் தான் நல்லா வர மாதிரி இருக்கும். வேறு எந்த வடை சட்டியில் செஞ்சாலும் அதிலே வந்து பிடிச்சிக்குது. இரும்பு வடை சட்டிலே செஞ்சாலும் அந்தளவுக்கு எனக்கு தெரியல. இந்த வடை சட்டி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷக்கணக்காகுதுங்க. அது ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சின்னு எனக்கும் தெரியுது. ஆனால் நான் அதுக்கப்புறம் புதுசாகவும் நிறைய வடை சட்டி வாங்கிட்டேன். இருந்தாலும் இதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. யாராவது அப்படி இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இப்போது வந்து ஜூஸ் அரைக்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை நல்லா வந்து அரைச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி கலந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் கேரட், அதுக்கப்புறம் நெல்லிக்காய், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இஞ்சி, இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து குடிக்கும் போது அது காரில் அடிக்காது. பீட்ரூட் ஜூஸில் நீங்கள் அரைச்சிட்டு இந்த இஞ்சி சேர்க்காமல் குடிச்சு பாருங்களேன், தொண்டைட்டு ஒரு மாதிரி ஆகும். நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த தொண்டையிட்ட காரெல்லாம் எதுவுமே இருக்காது. கொஞ்சம் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. பாப்பாங்களுக்கு வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். நம்மளும் அவங்க கூட சேர்ந்து ஒரு டம்ளர் குடிச்சிக்கும் போது நம்ம ஹெல்த்தை வந்து கொஞ்சமாவது நம்ம மெயின்டைன் பண்ணலாம்ல அப்படின்னு எனக்கு ஒரு நினப்புங்க. அதுக்கப்புறம் வந்து அரைச்சி முடிச்சாச்சு. உங்கள்கிட்ட வந்து காமிச்சிட்டு இது கூட வந்து தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். இடையில வந்து பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு போய் தலை சீவி விடுறது, காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா குளித்து கிளம்பி இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் வந்து நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு என்னை வந்து கேர் பண்ணிக்க முடியாத மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகும். காலையிலே குளிச்சிட்டேன்னு வைங்களேன், எனக்கு வந்து அதுக்கப்புறமா இந்த பாத்திரம் விளக்குறது, அதுக்கப்புறம் போய் எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது. அப்போல்லாம் அதெல்லாமே நான் ஸ்கிப் பண்ணுவேன். அதனால் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா காலையில் வந்து எப்போவுமே வந்து எல்லா வேலையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறதுங்க. ஃபஸ்ட்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்லாம் வந்து நமக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருக்காது இல்லையா? ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நார்மலான வெயிட் எப்போடா கெயின் ஆகும் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இருப்போம். ஆனால் இப்போலாம் கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு தெரியும் போதே வந்து நம்மளே வந்து கேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலையிலேயே வந்து நான் குளிக்கிறது வந்து விட்டுட்டேன்னு வைங்களேன், ஒரு 10 மணிக்கு மேலே தாங்க குளிக்கிறது. ஏன்னா காலையில் பாப்பாங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்மளோட எக்ஸசைஸ் ஒர்க்கெல்லாம் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரீல்ஸ் எடுக்கிறது இல்லை ஒர்க் பார்க்குறது அது இதுன்னு மற்றதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா தான். இது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியலுக்கு நான் வந்து உப்பு, வெறும் மஞ்சத்தூளுங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போது குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. முள்ளங்கி சாம்பார் வந்து வச்சாச்சு. இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தலையும் போட்டுட்டேன் அப்படின்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோஸில் நான் வைக்கிற சமையல் எல்லாமே வந்து போட்டுட்டேன். நார்மலாக எல்லாருமே வைக்கிற மாதிரி தாங்க நானும் வந்து சமைக்கிறேன். அப்படிங்கிறனால இதில் வந்து பெருசாக நம்ம காமிக்கிறதுல நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத மட்டும்தான் இது கூட வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சாப்பாடு, குழம்பு, பொரியல் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இவ்வளோ பாத்திரம் இருக்குது எனக்கு வாஷ் பண்ணுறதுக்கு. கிச்சனை மேடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அடுப்பத்திட்டு ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப குட்டி கிச்சனுங்க இந்த வீட்டில். ஃபஸ்ட்டு இருந்த வீட்டில் கூட எனக்கு ஓரளவுக்கு நல்ல பெரிய கிச்சனாகவே இருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த ஜூஸ் கூட ஹனி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு இனிப்பு சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஹனி பார்த்திங்கன்னா பை 1 get 1 260க்கு ஏதோ வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன தான் இருந்தாலும் ஒரிஜினல் ஹனி கிடையாதுங்க. இதுவுமே அப்படி தான். எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு குடிக்கும்போது இதில் ஏதோ நம்ம சர்க்கரை தான் கலந்து குடிக்கிறோமோ, உண்மையாகவே ஹனி தான் கலந்து குடிக்கிறோமோ, ஹனியெல்லாம் இவ்வளோ ரேட்டு கம்மியாக கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல.
ஏதோ நம்மளும் குடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி பாப்பாவுக்கு வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாப்பா குடிக்கிறா பாருங்களேன், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நல்லா இல்லை அப்படின்னா அவள் மூஞ்சி கண்டிப்பாக வந்து அப்படியே மாறிடும். குடிக்கிறத ஸ்டாப் பண்ணி நான் என்ன தான் கம்பல் பண்ணாலும் குடிக்கவே மாட்டாள். பிடிக்கலன்னா பிடிக்கல தான். ஆனால் இதெல்லாம் அழகாக குழந்தைங்க வந்து டெய்லி காலையில் குடிச்சுக்குவாங்க. தாராளமாக இதை நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அவளுக்கு தலசி வேற விடணும். தலசி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ஊட்டி கொடுக்குறதுக்காக வச்சுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சிட்டா, நிறைய சாதம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கரண்டி மட்டும் சாப்பாடு போட்டிருக்கேன். வெறும் வயிறாகவும் அனுப்பக்கூடாது இல்லையா, அதுதான். இப்போ பாப்பாங்க 2 பேத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸ்நாக்ஸுக்கு வந்து ஸ்ரீமாவுக்கு வந்து ஆரஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன்னா, ஆராவுக்கு வந்து அது பேரிக்கா. இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்மளோட டெய்லி ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். குழந்தைங்களுக்கு நம்ம எல்லா ஸ்நாக்ஸுமே செஞ்சு கொடுக்குறோம். நம்ம செஞ்சு கொடுக்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இருக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் கொஞ்சம் வந்து நம்மளை வந்து நல்லாவே கேர் பண்ணிக்கணுங்க. நம்ம வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா போதும், அவங்கள அனுப்பிச்சிட்டு டக்குன்னு போயிட்டு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு விளக்குவோம், துணி துவைப்போம், காய போடுவோம், அப்புறம் ரேஷன் போகிறது போவோம் வருவோம், திரும்பவும் வீடு ஏதாவது க்ளீன் பண்ணால் பண்ணுவோம், இல்லைனா படுத்து தூங்கிடுவோம், இல்லைன்னா உட்காந்து சீரியல் பார்ப்போம். அப்படி தாங்க பண்ணிகிட்ருப்போம். எனக்கு இந்த சீரியல் பார்க்குற பழக்கம் அதெல்லாம் வந்து சுத்தமாக கிடையாது. ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்போது ரொம்ப முடியல அப்படின்னா, எனக்கு ரொம்பவே தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரங்க, ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் அப்படி வேணால் தூங்கி எழுந்திருப்பேன். ரொம்ப நேரம் தூங்கவே மாட்டேன். ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதனால் காலையில் வந்து பாப்பாங்களை ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சிட்டு ரிலாக்ஸாக வந்து ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்துக்குவேன். இதுவும் வந்து தப்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோனை வந்து நான் யூஸ் பண்ணுறதே வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி புக்ஸ் நிறையா படிப்போம். நான் வந்து அவள் விகடன், ஆனந்த விகடன், அப்புறம் இந்த குமுதம், அதுக்கப்புறம் வேறு என்ன நிறையா புக்ஸ்லாம் வரும் இல்லையா, இந்த மாதிரி நிறைய புக்ஸ்லாம் வந்து படிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து டாக்டர் விகடன் இந்த மாதிரிலாம் நிறைய புக்ஸ் படிப்பேன். நாவல் அதிகமாக படிக்க மாட்டேன். எனக்கு அதில் நிறைய ரொம்ப நேரம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. டக்குன்னு படித்து டக்குன்னு முடிச்சிடும். ஆனால் புக்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல விஷயங்கள் நிறையா கேட்டுக்குவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து நமக்காக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்ஸ்லாம் இப்போ அதிகமாக வாங்குறதெல்லாம் இல்லை. ஏன்னா இப்போ தான் நம்ம கையில் ஃபோன் இருக்கே, ரீல்ஸ் போடுறது இந்த மாதிரி காலையில் டைம் வந்து பார்த்திங்கன்னா அதான் இப்படி தான் உட்காந்து லூசு மாதிரி பாட்டை பாடிக்கிட்டு நம்ம எடுத்த வீடியோஸ் இது பண்ணிவிட்டு அது கூடவே நானும் சேர்ந்து பாடிக்கிட்டு அப்படிலாம் பண்ணிகிட்ருப்பேன். அதை வந்து நம்மளை வந்து கொஞ்சம் நம்ம கேர் பண்ணிக்கிற மாதிரி நம்மளை கொஞ்சம் ஜாலியாக வச்சுக்கிறோன்னு வைங்களேன். நம்மளை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு மற்றவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம நினைக்கணும் நம்மளை வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு மாதிரி பிரிஸ்காக இருக்க முடியும். எனக்கு வந்து அப்படி தான் தோணும். மற்ற நேரம் வீட்டில் சும்மா இருக்கேன் அப்படின்னா பாட்டு ஏதாவது போட்டுவிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஃபோன் யூஸ் பண்ணியாச்சு, கமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்னிங் வந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டியூஸ்டே தானே இன்றைக்கி, ஆமாம் டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா விலாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் வந்து கடைக்கடைன்னு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸ்டார்ட் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஓகே விலாக் எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சரி அப்படியே வந்து விலாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய விலாக்ஸ் எப்போதுமே பார்த்திங்கன்னா விலாக்ஸ்க்காக ரெடி ஆகி அதுக்கப்புறம் அது அப்படி போட்டதில்லை. நார்மலாக நான் எப்படி என்னோடய ரொட்டீன் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் வந்து குளிக்கணும் எல்லாம் பண்ணணும். ஏன்னா நான் வந்து இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறது நம்ம வந்து நம்மளே வந்து பார்த்துக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து காலையில் பாப்பாங்களாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து கிளப்பி அமிச்செல்லாம் விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன வந்து நான் வந்து கேர் பண்ணணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்குவேன். ஃபஸ்ட்டு இவங்களெல்லாம் அமுச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி குடிக்கிறது, இல்லைன்னா ஏதாவது காலையிலே ஏதாவது ப்ரோட்டீனுக்கு ஏதாவது சாப்பிட்றது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் ஏதாவது பாப்பாங்களுக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா அதை எடுத்து ரிலாக்ஸாக குடிச்சு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் இதாக பண்ணிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். எக்ஸசைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறது. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு தான் முன்னாடியே வந்து குளிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வேலையெல்லாம் என்னால் எதுவுமே பார்க்க முடியாது. குளிச்சிட்டேன் அப்படின்னாலும் எந்த வேலையும் என்னால் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் திருப்பி குளிக்காத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் நான் வந்து அந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா குளிக்க போகிறது. இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு இப்போ தான் வந்து ரெடி பண்ணி நான் வந்து காலையிலேருந்து பாப்பா இப்போ வரைக்கும் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத வந்து விலாகில் வந்து பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது இந்த விலாகோட கண்டினியூ ஆகுமா அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோ போடுவேன் அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். சரி ஓகே, வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். இந்த காலையிலேயே வந்து சாரீலாம் கட்டி அதுக்கப்புறம் அதிலே போய் சமையல் பண்ணி அதிலே போய் பாத்திரத்தை கழுவி அதிலே போய் துணியை துவைச்சி வாய்ப்பே இல்லை. நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகுது. சாரீ கட்டினேன்னா ரீல்ஸ் எடுத்தேன்னா அப்படியே போய் சாரீ மாற்றி நைட்டில் போட்டேன்னா இல்லைன்னா சுடிதாரை போட்டேன்னா அப்படி தான் இருப்பேன்.
மற்றபடிலாம் வந்து சாரீ கட்டிகிட்டே ரெகுலராக இருப்பேனா வாய்ப்பே இல்லைன்னா கிடையவே கிடையாது. கொஞ்ச நேரம் தான் சாரீ, அதுவும் அந்த ரீல்ஸ்க்காக கொஞ்ச நேரம் கட்டிட்டு அப்படின்னு மாற்றிடுவேன், ட்ரெஸ் மாற்றிடுவேன். அதுக்கப்புறம் சுடிதாரில் வந்து நான் நார்மலாகவே சுடிதாரில் எப்படி இருந்தாலும் எப்படி சொல்கிறது, நைட்டியில் வந்து அதிகமாக போட மாட்டேன். என்னைக்காவது அப்படியே வந்து ரீல்ஸ் பார்த்துட்டே இருப்போம் டக்குன்னு வந்து இந்த ரீல்ஸ் பாட்டு நல்லா இருக்கே உடனே எடுக்கணும்னு அது என்னமோ தோணும் என் மனசுக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அப்படி எடுப்பேன், அப்படியே வந்து ரீல்ஸ் எடுத்து போட்டுருவேன். ஆனால் அதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ண மாதிரி எடுத்துருவேன். ரொம்ப வந்து இப்படி இவ்வளோ தூரம் தெரியுமா இல்லாமல் இவ்வளோ ஹாஃபில் தெரியுற மாதிரி எடுத்துருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேறு என்ன பேசுகிறேன்னே தெரில. விலாக்லாம் ரொம்ப நாள் ஆச்சு, விலாக்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சா. இப்போ அதிகமாக நான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களோட விலாக்ஸ் எல்லாம் கூட நான் அதிகமாக பார்க்குறதில்ல. ஏன்னா யாரை பார்த்தாலும் அங்கே போனேன் இங்கே போனேன் அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன், நான் எங்கேயும் போகிறது இல்லையா. நான் போனேன்னா உங்களுக்கே தெரியும், நான் போகிற இடம் கணக்கம்பட்டி. நான் நெக்ஸ்ட்டு விலாக் வந்து அதுக்கு தான் வந்து போடுவேன்னு நினைக்கிறேன். அங்கே போகிறது அப்படி தான் வந்து நான் போட முடியும். போட்டாலும் அதிகமாக நான் எங்கேயும் போகிறது கிடையாது. அப்படி இல்லைன்னா ரொம்ப ரேராக அம்மா வீட்டுக்கு போவேன், அவ்வளோதான். யார் என்ன சொல்கிறது, எவ்வளோதாங்க. நம்ம விலாக்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். அதனால் நான் எத்தனை நாள் இந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றி காமிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதிகமாக விலாக்ஸ் எடுக்கிறதே இல்லை. ஓகே சரி வாங்க, நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் நினச்சிட்ருக்கேன். என்னோடய மேக்கப்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இது பண்ண மாட்டேன். அதிகமான பொருளை யூஸ் பண்ணுறதே சுத்தமாக கிடையாது. என்னோடய மேக்கப் வந்து நான் காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். வேறு எனக்கு ஏதாவது கேள்வி அதே மாதிரி நிறையா வந்து இதில் கேட்குறாங்க. அது வந்து நான் எஃபியில் தான் போடுவேன். ஏன்னா இன்ஸ்டாவில் வந்து ஃபுல் வீடியோ போடலாமா எனக்கு தெரியலையே. ரீல்ஸ் போட்டுட்ருக்கேன், ஆனால் வந்துட்டு ஃபுல் வீடியோ வந்து போடலாமான்னு தெரியல. அப்படி போடுற மாதிரி இருந்தால் இன்ஸ்டாவில் போடலாம், அப்படி இல்லைன்னா எஃபியில் ஷேர் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் பேசவே பாதியிலே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, சேவ் ஆகாமல் போயிடுச்சு. இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே ஹைப்னு சொல்லிட்டு ஒன்று வருங்க, அதையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.